இன்றைய நற்செய்தி கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு வெளிச்சமாயிருப்பார். யாத்ராகமம் 10வது அதிகாரம் 21 29 நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேட்ட சொல்றாங்க, எல்லாரும் தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும், நீ உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டின போது 3 நாள் இருள் உண்டாச்சு. ஒருத்தர் பார்க்கவும் இல்லையா, யாரும் தங்களுடைய இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லையா. ஆனா இஸ்ரவேல் புத்தருக்கோ என்ன இருந்தாச்சா, வெளிச்சம் உண்டாச்சாம். அப்புறம் பார்வன் மறுபடியும் கூப்பிடுறாங்க, நீங்க குழந்தைங்களாம் போங்க, ஆனா உங்க ஆடு மாடுகளா இருக்கட்டும்ட்டு. மோசே இல்லை, எங்க கத்துக்கு நாங்க எதை பரிசீலின்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க அதையும் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. பார்வன் என் கடினப்படுது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எகிப்துல இருள் இருக்கு, இஸ்ரவேல் இருந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு. உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும்ல, ஏசியா 60:20, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்காரு, அதனால நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும். அவரால் வெளிச்சத்தையும் உண்டாக்க முடியும், இருளையும் உண்டாக்க முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வசனம் தான் நம்மளுக்கு வெளிச்சம். அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமா இருப்பார், நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் உண்டு பண்ணுவார், நம்ம கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வோம். இதுவே இன்றைய செய்தி. உண்டாகட்டும்.